ஹலோ மக்களே, வெல்கம் டு எல்டிஎஸ் தமிழ். லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸா பார்க்கலாம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை நம்ம எடுத்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிகேஎல் ஓட நியூஸ் பத்தி பார்க்கலாம், அது குறிப்பா தமிழ் தலைவாசது. ரெண்டாவது வந்து இந்தியா டீம் ஃபீஃபா குவாலிஃபயர்ல அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் கூட விளையாடும் போது அந்த விளையாண்ட இதை நியூஸையும் பார்க்கலாம். அது இல்லாம ஐபிஎல் 2024ஓட சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடியோட மேட்சோட நியூஸ் பத்தியும் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிகேஎல்ல நம்ம குறிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் எல்லாத்துக்குமே தெரியும். கோச் அஸ்வின் குமாரும் அசிஸ்டன்ட் கோச் அனுப் குமாரும் மியூச்சுவலா டீம்ல இருந்து விலகிக்கிட்டாங்க. டியூ டு தேர் சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களா முன் வந்து கோச் இதுல இருந்து ரிசைன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இது என்ன காரணமா இருக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி பிகேஎல் 9 சீசன்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பிகேஎல் 10ல கொடுக்காததுக்கான காரணமா கூட இருக்கலாம். ஏன்னா பிகேஎல் 9ல வந்து ஒரு செமிஃபைனல் வரைக்கும் போன டீமால பிகேஎல் 10ல வந்து தமிழ் தலைவாஸ் வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆக முடியல அப்படிங்கிற ஒரு கன்சர்ன், பிளஸ் பிளேயரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாத ஒரு காரணமா கூட இருக்கலாம். சரி, அது அப்பார்ட் அதனால கோச் வந்து அவங்கள கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் சேர்ந்து மியூச்சுவலா கோச் வந்து அவரோட பொசிஷன்ல இருந்து குவிட் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து. ஸோ அப்கமிங் பிகேஎல் சீசன்ல தமிழ் தலைவாஸ்க்கு நியூ கோச் அப்பாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பழைய கோச் கூட வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவும் இருக்குது. சரி, இப்போ செகண்டா வந்து ஃபீஃபா குவாலிஃபயர் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல வந்து நம்ம கத்தார்ல போய் விளையாண்டோம். கத்தார்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம்லயும் நம்ம டிராப் பண்ணோம். ரெண்டு பேருமே ஆப்கானிஸ்தானும் சரி இந்தியா டீமும் சரி கோல்லெஸ்ல டிராப் பண்ணோம். ஆனா ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்மளோட எப்படி சொல்றது, நம்ம ஐஎஸ்எல் ஓட ஸ்டேஜும் சரி ஐ லீகோட ஸ்டேஜ்லயும் சரி நம்ம ஃபுட்பால்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இந்தியன் டீமுக்காக, பிளஸ் பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்றோம் கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. பட் நம்மளோட டீமு கிட்ட வந்து நம்ம டீமை வந்து கோல் அடிக்காம டிராப் பண்றாங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆப்கானிஸ்தான் சைட்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கோச் ஈகோர் ஸ்டீமேக் வந்து அந்த அளவுக்கு பிளேயர்ஸ்ல இருந்து எஃபோர்ட் வாங்க முடியாத காரணமா கூட இருக்கலாம். சரி, இன்னைக்கு நடந்த செகண்ட் மேட்ச் கவுஹாத்தியில் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா சேட் அண்ட் ஒரு ரொம்ப சேடான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா லாஸ்ட் டு ஆப்கானிஸ்தான். இந்தியா ஒரு கோல், ஆப்கானிஸ்தான் 2 கோல். அதுவும் பாத்தீங்கன்னா 60 to 70 மினிட்ல 2 கோல் அடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். நம்மளோட கம்மி பட்ஜெட் ஃபுட்பால் ஸ்பெண்ட் பண்ற ஆப்கானிஸ்தான்கிட்ட நம்ம ஹையர் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ற இந்தியா தோத்துருக்குங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஷுட் ஈகோர் ஸ்டீமேக் வந்து இனி வர இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட பதிவை கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஈகோர் ஸ்டீமேக் கண்டினியூ பண்ணணுமா, கண்டினியூ பண்ணுனா அவர் என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னா அந்த பிளேஸ்க்கு வந்து யார் எந்த மாதிரி கோச் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, கோச்சுங்கிறதுனா பேர் வேணாம், எந்த கண்ட்ரில இருந்து வந்தா நல்லா இருக்குங்கிறது. இந்தியாவில் வந்தா கூட நல்லா இருக்குன்னா அது எந்த கோச் அது மட்டும் இருந்தா போதும். கம்பேர் டு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைனோட டாக்டிக்ஸ்க்கும் ஈகோர் ஸ்டீமேக்கோட டாக்டிக்ஸ்க்கும் நம்மளுக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைனோட டாக்டிக்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு கடைசி அவர் மேட்ச் அந்த அவர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம அதிகமா ரேங்கிங்ல அதிகமா கொண்டு போய் விட்டாரு. ஆனா மனுஷன் ஈகோர் ஸ்டீமேக் வந்து கொரேஷியா டீம்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீம் சைட்ல இருந்து வந்த அவரால் இந்தியன் டீமை கரெக்டா கொண்டு போக முடியல. ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, பிளேயர்ஸ்ல இருந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் வாங்க முடியல அவரால். மேட்ச் ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லுவாரு, அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க பட் குவாலிட்டியான ஃபுட்பால் வந்து இங்க பார்க்க முடியலன்னு ஒரு சிம்பிளான ரீசன் ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயும் டிஃப்ரெண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு.
என்ன டாக்டிக்ஸை யூஸ் பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமும் ஸ்குவாட்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ், பேஸ் இன்ஜுரி. நிறைய பேர் சொல்லலாம் இன்ஜுரினால தான் நம்ம வந்து அடிக்கடி தோக்குறோன்ட்டு. இன்ஜுரி ஆகாத மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு டீமை கொண்டு போகணும். இன்ஜுரி ஆகாத மாதிரினா எல்லா டைமும் இன்ஜுரி ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மேட்சஸ்க்கு இன்ஜுரி ஆகும். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளையாட கத்துக்கணும். அந்த மாதிரி கொண்டு போகணும் பிளேயர்ஸை. சரி, இப்போ அந்த இதை விட்டுறலாம். உங்களோட கருத்துக்களை, உதாரணத்துக்கு ஈகோஸ் டீமை கண்டினியூ பண்ணுமா பண்ணக்கூடாதுங்கிறது, அது இல்லாமல் எந்த கோச் எந்த கண்ட்ரில தான் நல்லா இருக்குங்கிற இதை வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில். இப்போ ஐபிஎல் 2024ல் இன்னைக்கு அதுவும் சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச் சேப்பாக்கில் நடந்தது. அதில் சிஎஸ்கே 1/63 ரன்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணது ஜிடி குஜராத் டைட்டன்ஸ். அவங்க பவுலிங் பண்ண தேர்வு செஞ்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்ப கட்டத்தில இருந்தே ஒரு அட்டாக்கிங் மோட்லயே இருந்தாங்க. உதாரணத்துக்கு ரச்சின் ரவீந்திரா ஒரு 46 பால்க்கு 20 ரன்ஸும், அதுக்கடுத்து கைக்வாட் பாத்தீங்கன்னா 46 ரன் 36 பால்க்கு அடிச்சாங்க. அதனால ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருந்து. அதுக்கப்புறம் வந்த ராஹினே பாத்தீங்கன்னா அவரோட சின்ன ஒரு கேமியோ மாதிரி ஒரு 12 ரன்ஸ் ஃபார் 12 பால்ஸ்க்கு அடி கொடுத்தாரு. அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா செகண்ட் இன்னிங்ஸ்ல மாறினாரு. பட் மெயின் பிளேயரா இந்த செகண்ட் மேட்ச் விளையாண்டாரு. 51 ரன்ஸ் 23 பால்ஸ்க்கு. மனுஷா வந்து 5 6 2 4 அடிச்சாரு இந்த மேட்ச்ல. வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் வந்தாரு. அவரு 24 ரன்ஸ் ஃபார் 20 பால்ஸ்க்கும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஷமீர் ரிஷ்வி இறக்கி விடலான்ட்டு. அந்த பையனுக்கும் ஒரு டெபியூ கிடைச்சது இந்த மேட்ச்ல. லாஸ்ட் மேட்ச் டெபியூ தான் பண்ணாரு. பட் ஆனால் பேட்டிங்கான பாசிபிள் இல்லை. இந்த மேட்ச்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணாரு. 14 ரன்ஸ் ஃபார் 6 பாலுக்கும். ஜடேஜா அதுக்கப்புறம் வந்தார். கடைசி ஒரு ஒன் ஓவருக்கு வந்தாரு. ஒரு 7 ரன்ஸ் ஃபார் 3 பால்ஸ்க்கும் எடுத்து கொடுத்தாரு. ஜிடியோட பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 4 ஃபார் 49 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஷாய் கிஷோர் பார்த்தீங்கன்னா 3 ஃபார் 28 1 விக்கெட்டும். ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஃபார் 35 ரன்ஸ் 1 விக்கெட்டும். மோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. அப்பனா மெயின்ல இருந்தாரு. அவருக்கு பதிலாக செகண்ட் ஹாஃப்ல வேற பிளேயர் பேட்டிங்காக மாத்திக்கிட்டாங்க. அதனால இம்பாக்ட் பிளேயர்னு சொல்றேன். 4 ஃபார் 36 1 ரன்னும். உமர் சாய் 3 overs 30 ரன். இந்த உமர் சாயும் உமேஷ் யாதவும் ஒரு மேட்ச் எல்லா பிளேயரும் அதிக ரன்ஸ் கொடுத்தாங்க. பட் இவங்க விக்கெட்ஸ் எதுவும் இல்லாதனால ரன்ஸும் பார்த்தீங்கன்னா 10 ரன் ரேட் வந்து 10-15 ரன்ஸ் ரன் ரேட்ல இருந்தது. எக்கானமி, அவங்களோட எக்கானமி. உமர் சாய் பார்த்தீங்கன்னா 3 overs 30 ரன்ஸும், உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா 2 overs 27 ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 206 ரன்ஸ் ஃபார் 6 விக்கெட்ஸ் 20 overs அடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த பேட்டிங்க்கு வந்த ஜிடி பார்த்தீங்கன்னா இந்த ரன்னை சேஸ் பண்ண முடியுமாங்கிற இதுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நம்ம விருதுமன் சகா வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிக்கிட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால விருதுமன் சகா 21 ரன்ஸும் ஃபார் 17 பால்ஸ்க்கும். சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் எக்ஸலண்டா ஒரு பவர் பிளே ஓவரில் செகண்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் விக்கெட் எடுத்தாரு. 8 ஃபார் 5 ரன்ஸ் 8 ரன்ஸ் ஃபார் 5 பால்ஸ்க்கும் அவர் அவுட் ஆனாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயரான சாய் சுதர்ஷன் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. 37 ரன்ஸ் ஃபார் 31 பால்ஸ். ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர் பிளேயரா விளையாடல, ஒரு ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட இன்னொரு தமிழக பிளேயர் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்தாரு. அவர் 12 ரன்ஸ் ஃபார் 12 பால்ஸ் கிடைச்சாரு. அப்புறம் கில்லர் மில்லர்னு சொல்ற நம்ம டேவிட் மில்லர் உள்ள வந்தாரு. அவரோட பங்களிப்பு 21 ரன்ஸ் அடிச்சாரு ஃபார் 16 பால்ஸ்க்கும். உமர் சாய் எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அவர் பார்த்தீங்கன்னா 11 ரன்ஸ் ஃபார் 10 பால்ஸும். ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் வந்தாலும் இவரை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட ஷாட்ஸ் சூப்பராக இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டபாட்டியா. அவர் பார்த்தீங்கன்னா 6 ரன் ஃபார் 11 பால்ஸ் கிடைச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல அவருக்கு எடுபடல. ஏன்னா நம்மளோட பவுலிங் அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஷீத் கான் உமேஷ் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன். ரஷீத் கான் 1 ரன்னும், உமேஷ் யாதவ் 10 ரன்னும், ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு 5 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. இதுக்கு நம்ம சிஎஸ்கே பவுலிங் சைடு அந்த அளவுக்கு பவுலிங்கை கரெக்டாக போட்டிருந்தாங்க. எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ரன்ஸ் தான் எக்கானமி கொடுத்துருந்தோம். 5 to 7 ரன்ஸ் ஆர் 8 ரன்ஸ் எக்கானமி கொடுத்துருந்தோம். நல்லா போட்டிருந்தாங்க.
பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் சேகர் 4 ஃபார் 28 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. முஸ்தபிசூர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் 2 ஓவரும் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. ஆனால் தேர்டு அண்ட் ஃபோர்த் ஓவர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஃபார் 30 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. நம்ம துஷார் தேஷ்பாண்டே வந்து போன மேட்ச் நம்ம திட்டிட்டு இருந்த காரணம் என்ன, அதிகமான ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச் வந்து 4 ஃபார் 21 ரன்ஸ் எக்ஸலண்டா, அதுவும் ஒரு 12 to 13 பால்ஸ் டாட் பால்ஸ் கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் 2 விக்கெட்டும் க்ரூஷியல் டைம்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் இந்த மேட்ச் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடு யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா டேரல் மிச்சலுக்கு வந்து ஒரு 2 ஓவர் கொடுத்தாரு. அதனால 2 ஓவர் 18 ரன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது இல்லாமல் இம்பாக்ட் பிளேயரா சிவம் துபேக்கு பதிலாக உள்ள வந்த பத்திரானாவும் எக்ஸலண்டா பவுலிங் பண்ணி 4 ஓவர் 29 ரன் ஒரு விக்கெட்டும், ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு போனதுனால ஜடேஜா 2 ஓவர் 15 ரன் தான். ஆனால் எக்ஸலண்டா போட்டிருந்தாரு. ஏன்னா 2 ஓவர் 15 ரன்ங்கிறது ஒரு சிக்ஸ் எக்கானமியில கொடுத்த மாதிரி. பட் எக்ஸலண்டா பவுலிங் பண்ணியிருந்தாரு. அது இல்லாமல் நாம் வந்து 63 ரன்ஸ், சிஎஸ்கே வந்து 63 ரன்ஸ் வின் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் மேன் ஆஃப் தி மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு தான் கிடைச்சது. ஏன்னா குரூஷியல் டைம்ல 51 ரன்ஸ் ஃபார் 23 பால்ஸ் கிடைச்சிருந்தாங்க. ஆனால் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா 46 ரன் 20 பால்ஸ்க்கும், அது இல்லாமல் 3 கேச்சஸ் கொடுத்துருக்கணும். பட் 50 ரன்ஸ் அடிச்சதுனால சிவம் துபேக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் போயிடுச்சு. அது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே முன்னணியில் இருக்காங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் 2 வின்னு. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 1.97 இருக்கிறோம். 4 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம். ஜிடி பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ்ல இருக்காங்க. -1.97, 2 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். Please do subscribe my channel, like, comment, share to your friends and family and CSK fans and all other LTS ஃபேன்ஸ்க்கு உங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.